உங்களில் யாருக்காவது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் வியாதி இருந்ததுன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட பேர், வயசு, இடம், எவ்வளவு நாளாக இந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு இருக்குது அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன்னா இதுக்கு ஃப்ளவர் ரெமிடிஸில் நிறைய மருந்துகள் உண்டு. அப்போ உங்களுக்கு தேவையான கரெக்டான மருந்தை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்ச நாள் சாப்பிட வேண்டி வரும். ஆனால் கூட இதை கம்ப்ளீட்டாக மாற்றி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸில் உண்டு. இதில் என்னென்னா, இந்த சோரியாசிஸ்ங்கிறது உடம்பு பூரா அந்த ஸ்கின்னில் வர்ற ஒரு வியாதி. இது தொத்து வியாதி கிடையாது. அந்த சோரியாசிஸ் இருக்கவங்களோட நம்ம சேர்ந்து பழகலாம், படுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளை மற்றவங்களுக்கு அது தொத்திக்காது. ஓகே. ஆனால் இது க்ரானிக் டிசீஸ். க்ரானிக் டிசீஸ்னால் வருஷங்களாக இது அப்படியே இருக்கும். இதில் என்ன ஆகும்னா, நம்ம தோலில் இருக்க செல்ஸ் இல்லையா 10 times ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேட்ச் பேட்சாக உடம்பெல்லாம் அதிலேருந்து அப்படியே இந்த மீனுக்கு செதில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக விழும், உதிரும். அதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அது அவ்வளோ சீக்கிரத்தில் மாறுற ஒரு வியாதி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வியாதிக்கு கூட இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸில் மருந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வருஷங்களாக இந்த க்ரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா எனக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் தரேன். நீங்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாருங்கள்.